ஓம் சாந்தி 29/1/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தினால்தான் பாவ கர்மங்களை அழித்து தூய்மையாகி தூய்மையான உலகை உருவாக்க வேண்டும். இதுவே உங்களது சேவை ஆகும். கேள்வி: தேவி தேவதைகளின் தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டு உள்ளது? பதில்: தேவி தேவதா தர்மம்தான் மிகவும் சுகமளிக்க கூடியது. அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் 3/4 பங்கு சுகம் பெறுகிறீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்று இருந்தால் ஆனந்தமாக இருக்காது. ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார். தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவது இல்லை. பகவானோ நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு எந்த ஒரு சாக்கார அல்லது ஆக்கார ரூபம் கிடையாது. சூட்சும வதனவாசிகளுக்கு கூட சூக்ஷ்ம உடல் உள்ளது. எனவே அதற்கு சூட்சும வதனம் என்று கூறப்படுகிறது. இங்கு சாக்கார மனித உடல் உள்ளது. எனவே இதற்கு ஸ்தூல வதனம் என்று கூறப்படுகிறது. சூக்ஷ்ம வதனத்தில் இந்த ஸ்தூல 5 தத்துவங்களின் சரீரம் இருப்பது இல்லை. இது 5 தத்துவங்களினால் மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு மண் பொம்மை என்று கூறுவார்கள். சூக்ஷ்ம வதனவாசிகளுக்கு மண் பொம்மை என்று கூற மாட்டார்கள். தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள். இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றுள்ளார்கள். தெய்வீக குணமுடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணமுடைய மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது? மனிதர்கள்தான் சிவாலயம் அல்லது வைஷ்யாலயத்தில் இருப்பதற்கான தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது. சத்தியுகம் இங்கேயேதான் உருவாகிறது. மூலவதனம் அல்லது சூக்ஷ்ம வதனத்தில் ஒன்றும் உருவாகுவது இல்லை. அது சிவபாபாவால் உருவாக்கப்பட்ட சிவாலயம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எப்பொழுது ஸ்தாபனை செய்தார்? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகம். இப்பொழுது இந்த உலகம் தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக உள்ளது. இதற்கு சதோ பிரதானமான புதிய உலகம் என்று கூற மாட்டார்கள். புதிய உலகத்திற்கு சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. அதுவே பின்னர் பழையதாக ஆகிவிடும் பொழுது அதனை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. பிறகு சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது? குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால். யோக பலத்தினால் தான் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையானவர்களுக்கோ பிறகு அவசியம் தூய்மையான உலகம் தேவை. புதிய உலகத்திற்கு தூய்மையான உலகம் என்றும் பழைய உலகத்திற்கு தூய்மையற்றது என்றும் கூறப்படுகிறது. தூய்மையான உலகத்தை தந்தை உருவாக்குகிறார். தூய்மையற்ற உலகத்தை ராவணன் உருவாக்குகிறார். இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள். இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள்? நான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக உள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். ராவணனுக்கு 5 விகாரங்கள் உடைய பொம்மையை அமைத்துள்ளார்கள். அந்த ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கிறார்கள். அது கூட துவாபரம் முதற்கொண்டே எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பது அல்ல. தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது யாரோ வெவ்வேறு கொள்கைகள் உடையவர்கள் அமர்ந்து இது போன்ற புதிய விஷயங்களை எடுத்து வருகிறார்கள். யாராவது மிகவும் துக்கம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களது கொடும்பாவியை எரிக்கிறார்கள்.
ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் பொழுது இந்த ராவணனுடைய கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் இருக்கிறது. ஒருவேளை பாதியளவு துக்கம் இருக்கிறது என்றால் அது என்னதான் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். சிருஷ்டி அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படைப்பு ஏன் உருவானது, மீண்டும் எப்பொழுது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று போட்டுவிட்டார்கள். அவசியம் சிருஷ்டி மாற வேண்டிய வகையில் சங்கம யுகம் கூட இருக்கும். இப்பொழுது எப்படி நீங்கள் உணர்ந்துள்ளீர்களோ அதுபோல வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. குழந்தை பருவத்தில் தான் ராதை கிருஷ்ணர் என்ற பெயர் உள்ளது. பிறகு சுயம்வரம் ஆகிறது என்ற சிறிய விஷயத்தை கூட புரிந்து கொள்வது இல்லை. இருவரும் தனித்தனி அரசாட்சியுடையவர்கள். பிறகு அவர்களுக்கு சுயம்வரம் ஆகும் பொழுது லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தான் ஞானம் நிறைந்தவர். அப்படியின்றி அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்பது அல்ல. தந்தை ஞானம் அளிக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது. பாடசாலையில் லட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மோசமான உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது. தூய்மையான அழகான உலகத்தில் தான் ஆட்சி புரிவீர்கள். ராஜயோகம் சத்யுகத்தில் கற்பிப்பார்களா என்ன? சங்கம யுகத்தில் தான் தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது எல்லை இல்லாத விஷயமாகும். தந்தை எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. காரிருளில் இருக்கிறார்கள். ஞான சூரியன் என்ற பெயரில் ஜப்பானில் அவர்கள் சூரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் சூரிய வம்சத்தினர் தேவதைகள். சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் சத்தியுகத்தில் தான் இருந்தது. ஞான சூரியன் வெளிப்பட்டார். அப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கி விடுகிறது என்று பாடப்படுகிறது. புதிய உலகம் பழையதாக, பிறகு பழைய உலகம் புதியதாக ஆகிறது. இது எல்லை இல்லாத பெரிய வீடு. எவ்வளவு பெரிய மேடை! சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன. இரவில் அதிகமான வேலைகள் நடக்கின்றன. ஒரு சில ராஜாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள். பகலில் உறங்கி விடுகிறார்கள். இரவில் தங்களுடைய சபையை கூட்டுவார்கள். பொருட்களை வாங்கும் காரியங்களை செய்கிறார்கள். இதுபோல இதுவரையும் ஆங்காங்கே நடக்கிறது. தொழிற்சாலைகள் ஆகியவை கூட இரவில் இயங்குகின்றன. இவை எல்லைக்கு உட்பட்ட இரவு பகல். அது எல்லை இல்லாத விஷயம். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இவை இல்லை. சிவபாபாவை கூட அறியாமல் உள்ளார்கள். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை சிருஷ்டியை படைக்கிறார் என்றால் அவசியம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். தூய்மையான மனிதர்கள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள். கலியுகத்திலோ அனைவரும் விகாரத்தில் பிறக்கிறார்கள். எனவே பதீதமானவர்கள் என்று கூறப்படுகிறது. விகாரமின்றி சிருஷ்டி எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் கூறுவார்கள். தேவதைகளுக்கு நீங்கள் முழுமையான நிர்விகாரி என்று கூறுவீர்கள். எவ்வளவு தூய்மையுடன் அவர்களுக்கு ஆலயங்கள் அமைக்கிறார்கள். பிராமணரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையில் இந்த தேவதைகளை விகாரிகள் யாரும் தீண்டவும் முடியாது. ஆனால் தற்காலத்திலோ
பணத்தால் தான் அனைத்தும் நடக்கிறது. ஒரு சிலர் வீட்டில் ஆலயம் ஆகியவை வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட பிராமணர்களை தான் அழைக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிராமணர்கள் கூட விகாரிகளாக இருக்கிறார்கள். பெயர் மட்டும் பிராமணர் என்று உள்ளது. இந்த உலகமே விகாரியாக உள்ளது. எனவே பூஜை கூட விகாரிகளால் தான் ஆகிறது. நிர்விகாரி எங்கிருந்து வர முடியும்? நிர்விகாரிகள் சத்யுகத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படியின்றி யார் விகாரத்தில் செல்வது இல்லையோ அவர்களை விகாரமற்றவர் என்று கூறலாம் என்பது அல்ல. ஷரீரமும் விகாரத்தால் உருவாகி உள்ளது அல்லவா? இது முழுமையாக ராவண ராஜ்யம் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தந்தை கூறியுள்ளார். ராமராஜ்யத்தில் இருப்பவர்கள் முழுமையான நிர்விகாரி ஆவார்கள். ராவண ராஜ்யத்தில் இருப்பவர்கள் விகாரி ஆவார்கள். சத்யுகத்தில் தூய்மை இருக்கும் பொழுது சுகம் அமைதி இருந்தது. சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா என்று நீங்கள் காண்பிக்கலாம். அங்கு 5 விகாரங்கள் இருப்பது இல்லை. அது இருப்பதே தூய்மையான ராஜ்யம். அதை பகவான் உருவாக்குகிறார். பகவான் தூய்மையற்ற ராஜ்யத்தை உருவாக்குவாரா என்ன? சத்யுகத்தில் ஒருவேளை தூய்மையற்றவர்கள் இருந்தால் தந்தையை அழைத்து இருப்பார்கள் அல்லவா? அங்கே யாரும் அழைப்பதே இல்லை. சுகத்தில் யாரும் நினைவு செய்வது இல்லை. சுகக்கடல், தூய்மையின் கடல் என்று பரமாத்மாவிற்கு மகிமை பாடுகிறார்கள். அமைதி வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்? அமைதியின் ராஜ்யம் ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது. யாராவது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டி இருக்கும். அங்கு இருப்பதோ ஒரு ராஜ்யம். இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிய போகிறது என்று தந்தை கூறுகிறார். இந்த மகாபாரத போரில் அனைத்தும் அழிந்து விடுகிறது. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான வழியை கூறுகிறீர்கள். அது ஆத்மாக்களின் வீடான சாந்தி தாமம். இது துக்கதாமம். இந்த துக்கதாமத்தை பார்த்தாலும் இதை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். இப்பொழுதோ நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஆத்மா இதை கூறுகிறது. ஆத்மா உணர்கிறது. நான் ஆத்மா ஆவேன் என்ற நினைவு ஆத்மாவிற்கு வந்துள்ளது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் புள்ளியாக உள்ளேன் என்பதை உங்களுக்கு தான் புரிய வைத்துள்ளேன். நாம் 84 சக்கரத்தை எப்படி சுற்றியுள்ளோம் என்பது உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார். வீடும் நினைவிற்கு வந்துவிடும். சக்கரமும் நினைவிற்கு வரும். இந்த உலகத்தின் சரித்திரம், பூகோளம் பற்றி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். எவ்வளவு கண்டங்கள் உள்ளன, எவ்வளவு யுத்தங்கள் நிகழ்ந்துள்ளன. சத்தியுகத்தில் சண்டை போன்ற விஷயங்களே இல்லை. ராமராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கே? இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல உள்ளது. ஏனென்றால் இறைவன் இங்கு ராஜ்யத்தை உருவாக்க வந்துள்ளார். இறைவன் ஆட்சி புரிவது இல்லை. அவர் ராஜ்யமும் பெறுவது இல்லை. பலனை எதிர்பாராமல் சேவை செய்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. பாபா என்று கூறுவதாலேயே ஒரே அடியாக மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். அதீந்திரிய சுகம் உங்களுடைய கடைசி நிலையினுடையதாக பாடப்பட்டுள்ளது. தேர்வின் நாட்கள் நெருங்கி வரும் பொழுது அனைத்தும் காட்சியாக தெரிகிறது. அதீந்திரிய சுகம் கூட குழந்தைகளினுடையது வரிசை கிரமமாக உள்ளது. ஒரு சிலரோ தந்தையின் நினைவில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.
ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படியாக ஆகிவிட்டீர்கள் என்ற உணர்வு குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்கையில் அன்பு கண்ணீர் வந்து விடுகிறது. எவ்வளவு அதிசயமான விஷயம். நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். விகார கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுவதும் இதே உணர்வு இருக்க வேண்டும். தந்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறாரோ அப்பொழுது நீங்கள் எவ்வளவு புலகாகிதம் அடைகிறீர்கள். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் சிவராத்திரி கூட கொண்டாடப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கீதையில் எழுதி வைத்துள்ளார்கள். இது பெரியதிலும் பெரிய ஒரே ஒரு தவறு ஆகும். முதல் நம்பர் கீதையிலேயே தவறு செய்து விட்டுள்ளார்கள். நாடகம் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. பதீத பாவனர் நான் ஆவேனா இல்லை கிருஷ்ணரா என்று தந்தை வந்து இந்த தவறை எடுத்து கூறுகிறார். உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கினேன். எனக்கு பாடல் கூட உள்ளது அல்லவா? அகால மூரத் அஜூனி என்று எனக்கு தான் புகழ் உள்ளது. கிருஷ்ணருக்கு இந்த மகிமை இருக்க முடியுமா என்ன? அவரோ புனர்ஜென்மத்தில் வருபவர் ஆவார். குழந்தைகளாகிய உங்களிலும் இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் வரிசைப்படியாக உள்ளது. ஞானத்துடன் கூடவே நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். மாயை ஒன்றும் குறைந்தது அல்ல. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவசியம் அந்த அளவு ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். பாகமேற்று நடிப்பவர்கள் வெவ்வேறாக இருப்பார்கள் அல்லவா? ஹீரோ ஹீரோயினுடைய பாகம் பாரதவாசிகளுக்கு தான் கிடைத்துள்ளது. நீங்கள் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஸ்ரீமத் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. மாயை மிகவும் பலசாலியாக உள்ளது. போக போக ஏமாற்றி விடுகிறது. பாபா அன்பின் கடலாக இருக்கிறார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட தந்தைக்கு சமமாக அன்பின் கடல் ஆக வேண்டும். ஒரு பொழுதும் கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். யாருக்காவது துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கமடைந்து இறப்பீர்கள். இந்த பழக்கங்கள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். விகார கடலில் மூழ்கி எழுவது அசுத்தத்திலும் அசுத்தமான பழக்கம். காமம் மிக பெரிய எதிரி என்று தந்தை கூறுகிறார். எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகிறார்கள். ஒரு சிலர் பெண் குழந்தையிடம் சரி தூய்மையாக ஆகு என்பார்கள். முதலில் சுயம் நீங்கள் தூய்மையாகுங்கள். பெண் குழந்தையை கொடுத்து விட்டோம் என்றால் செலவு ஆகிய சுமையிலிருந்து இன்னும் விடுபட்டு விடலாம். ஏனென்றால் இவருடைய பாக்கியத்தில் என்ன உள்ளது என்று தெரியவில்லை. வீடு கூட சுகமுடையதாக கிடைக்குமோ இல்லையோ என்று நினைப்பார்கள். தற்காலத்தில் செலவு கூட அதிகமாக பிடிக்கிறது. ஏழைகள் சட்டென்று கொடுத்து விடுகிறார்கள். ஒரு சிலருக்கோ பிறகு மோகம் இருக்கும். முன்பு ஒரு காட்டு ஜாதியை சார்ந்த பெண் வந்து கொண்டிருந்தார். அவரை ஞானத்தில் வரவிடவில்லை. ஏனென்றால் மாய மந்திரம் செய்து விடுவார் என்ற பயம் இருந்தது. பகவானுக்கு மந்திரவாதி என்று கூறுகிறார்கள். கருணை உள்ளம் என்றும் பகவானை கூறுவார்கள். கிருஷ்ணருக்கு கூறுவார்களா என்ன? கருணையற்றவரிடமிருந்து விடுவிப்பவர்தான் கருணை உள்ளம் உடையவர் ஆவார். ராவணன் கருணையற்றவன் ஆவான். முதலில் இருப்பது ஞானம். ஞானம் பக்தி பிறகு வைராகியம். அப்படியின்றி பக்தி ஞானம் பிறகு வைராகியம் என்று கூறுவது அல்ல. ஞானத்தின் மீது வைராகியம் என்று கூற முடியுமா? பக்தியின் மீது வைராகியம் கொள்ள வேண்டியுள்ளது. எனவே ஞானம் பக்தி வைராகியம் இது சரியான வார்த்தைகள் ஆகும். தந்தை உங்களுக்கு எல்லை இல்லாத
அதாவது பழைய உலகத்தின் மீது வைராகியம் செய்விக்கிறார். துறவிகளோ வீடு வாசல் மீது மட்டும் வைராகியம் செய்விக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் அடங்கியுள்ளது. மனிதர்களின் புத்தியில் பதிவதே இல்லை. பாரதம் 100% செழிப்புடையதாக, நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தது. ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படவில்லை. இந்த அனைத்து விஷயங்களின் தாரணை மிகவும் குறைவானவர்களுக்கு தான் ஆகிறது. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தராக ஆவார்கள். குழந்தைகளுக்கோ நாள் முழுவதும் பாபா பாபாதான் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவது இல்லை. சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களை உலகின் அதிபதி ஆக்குகிறேன். நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா? அநேகருக்கு மாயையின் புயல் அதிகமாக வருகிறது. இப்படியாகத்தான் செய்யும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நாடகத்தில் பொருந்தியுள்ளது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது. எப்பொழுதும் புதிய உலகம் இருக்க முடியாது. சக்கரம் சுழல்கிறது என்றால் அவசியம் கீழே இறங்குவீர்கள். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பிறகு பழையதாகி விடுகிறது. இந்த சமயம் மாயை அனைவரையும் முட்டாளாக ஆக்கிவிட்டுள்ளது. தந்தை வந்து மலர் போன்று மென்மையாக ஆக்குகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தைக்கு சமமாக அன்பின் கடலாக வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க கூடாது. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அசுத்தமான பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது, பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசியபடி, ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படி ஆக்கியுள்ளீர்கள் என்ற இதே உணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துள்ளீர்கள் பாபா. நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுவதும் பாபா பாபா என்றே நினைவிருக்க வேண்டும். வரதானம். அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து குணங்களின் அனுபவத்தில் நிறைந்தவராகக்கூடிய முழுமையான மூர்த்தி ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் விசேஷமாக அனைத்து பிராப்திகளாலும் தன்னை நிறைந்தவராக்க வேண்டும். எனவே அனைத்து பொக்கிஷங்கள், அனைத்து சம்பந்தங்கள், அனைத்து குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்கள். அனைத்து விஷயங்களிலும் அனுபவி ஆகியிருக்கிறோமா? ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளது என்றால் அதில் தன்னை அனுபவசாலியாக ஆக்குங்கள். ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தின் குறை இருக்குமானால் முழுமையான நிலை அல்லது முழுமையான மூர்த்தி என சொல்ல முடியாது. எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தனது ஆதி சொரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது முழுமையான மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன். ஆவேசத்தில் வருவது கூட மனதின் அழுகை. இப்பொழுது அழுகையின் கோப்புகளை முடித்து விடுங்கள். தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தி கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். மனதால் சேவை செய்வதற்காக அனைத்து சக்திகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவுக்கு சமமாக முழுமையானவராகுங்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போது உயர்ந்த சங்கல்பங்களின் ஒருமுகத்தன்மை மூலம், அதாவது மனதின் மூலம் தானாகவே சக்தி பரவும். ஓம் சாந்தி.